ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 1998 வெளிவந்திருந்த எ பக்ஸ் லைஃப் ஒரு வித்தியாசமான படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். ஒரு தீவுல ஒரு பெரிய எறும்பு கூட்டத்தோட ஆதிக்கம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருதுங்க. அதுங்களோட வாழ்க்கையில முழு நேர வேலையே வாழ்வாதாரத்துக்கான உணவுகளான விதைகளையும் பழங்களையும் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்குங்க. அப்படி அந்த எறும்புகளோட கூட்டத்துல ஜாக் அப்படின்னு ஒரு எறும்பு இருக்கு. இதுதான் நம்ம கதையோட கதாநாயகன். இவனுக்கு வேலை செய்யறது பிடிக்கிறதுன்றதை விட அந்த வேலையை எப்படி சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ட்டு புதுசா நிறைய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிப்பான். அதுங்களோட கூட்டத்தில் எந்த ஒரு எறும்புக்கும் இல்லாத ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது மனுஷங்களை போல சிந்திக்கிற திறமை இருக்கிற நம்ம ஹீரோக்கு தான். அப்படி ஒரு நாள் அவனோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரதெல்லாம் ஒரு செடியோட துண்டு ஒன்று பறந்து போய் அந்த எறும்பு கூட்டத்தோட இளவரசியோட முகத்துல நேராக போய் மோதி விழுந்துடுது. கிட்டத்தட்ட அது விழுந்த வெயிட்டுக்கு அவன் நசுங்கிருப்பா. ஜஸ்ட் மிஸ் அக்கம் பக்கம் இருந்தவங்க மூலமா உயிர் தப்பிட்டா. ஆக்சுவலா ஹீரோக்கு இதெல்லாம் புதுசு இல்லை போல. அடிக்கடி வாடிக்கை இதே மாதிரி தான் நடக்கும் போல. நடந்த தவறுக்கு இளவரசி கிட்ட சாரி கேட்க ஓடி வரான். ஆனா அதுக்கு முன்னாடியே கூட இருந்தவங்களாம் தடுத்து நிறுத்தி, ஆமா உன்னோட முதுகுல ஏதோ கட்டி வச்சிருக்கியே அது என்னடான்னு சொல்லிட்டு அவரோட அந்த லேட்டஸ்டான இன்வென்ஷனை பத்தி கேட்கறாங்க. நம்ம ஆளுக்கு என்னன்னா இதுதான் சான்ஸ்னு தான் உருவாக்குனது ஒரு கிரெயின் கலெக்டர். லைக் இதுங்கெல்லாம் பருவ காலத்துக்கு தேவையான விதைகளை செடியிலிருந்து ஒவ்வொன்றா தான் பறிச்சு எடுத்துட்டு இருக்குங்க. ஆனால் இவன் உருவாக்கின அந்த இன்வென்ஷன் மூலமா ஒரு செடிக்கிட்ட கொண்டு போனாலே போதும், அதுவே கட் பண்ணி விதைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். ஆக்சுவலாக இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்தாலும் அதை பயன்படுத்தணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. ஏன்னா இவங்க யாரும் அவங்களோட வாழ்க்கைக்காக உணவை சேகரிச்சுட்டு வரல. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இளவரசிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெட்டுக்கிளிகளோட கூட்டம் பக்கத்தில் வந்துட்டு மாதிரி தோணுது. டக்குன்னு பேசிட்டு இருந்தவ டாப்பிக்கை கட் பண்ணிட்டு அதுங்கெல்லாம் சீக்கிரம் வந்துடும், இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, சரி நான் கிளம்புறேன்னும் போது ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவன் தான் ஒரு இன்வென்டர் ஆச்சு. ஸோ வெட்டுக்கிளிங்க வரது தூரத்துலேருந்தே நம்மளால கணிக்க முடியும். அதுக்காகவே டெலஸ்கோப் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதனால நம்ம தாராளமாக பயமே இல்லாமல் இங்கே கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பயத்தில் இருக்க இவன் மட்டும் ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்கிறான். ஈவன் வேணும்னா நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு அது இன்வென்ஷனு கொடுக்குறான். பட் அதுக்குள்ளே சுற்றி இருந்த பெருசுங்கெல்லாம் இங்கே பாரு உன்னோட முட்டாளதானத்தினால எல்லாம் எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவன் கண்டுபிடிச்சி டெலஸ்கோப்பை தூக்கி உடச்சி போட்டு போயிடுறானுங்க. இதனால ஹீரோக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. அடப்போட நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கிறான்னு புதருக்குள்ள அவன் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த எறும்பு கூட்டத்தில் நான் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கிறேனா இல்லை நான் செய்யறதெல்லாம் தப்பு தானா உண்மையே அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்குள்ள அவனையும் 1000 கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க சொல்லிட்டு இருந்த மாதிரியே வெட்டுக்கிளிங்கெல்லாம் வரப்போகுதுன்றதை உறுதிப்படுத்துற விதமா எறும்பு கூட்டங்களெல்லாம் சேர்ந்து அபாய ஒலி எழுப்புதுங்க. இதை கேட்டதும் வெளியில விதைகளை கலெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா எறும்புகளும் பயத்தில் பதறிடிச்சுட்டு அவங்களோட கூட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குதுங்க. சரிட்டு ஹீரோவும் ஓட முயற்சி பண்றான். ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு இலைக்குள்ள சிக்கி விழுந்திருந்தாவது எப்படியும் டைமுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டான். பட் இதுல பிரச்சனை என்னன்னா நம்ம ஆள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புனால அவங்களோட கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு எறும்புகளும் கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச எல்லா பழங்களும் விதைகளும் இவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஏற்படுத்தின ஒரு சின்ன விபத்துனால மொத்தமாக தண்ணியில் விழுந்து நாசமாயிடுச்சு. சொல்லப்போனால் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்கிறதுக்காக ராணி கிட்ட வந்திருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே வந்த வெட்டுக்கிளிங்க எங்களோட உணவுன்னு சொல்லிட்டு சத்தம் எழுப்புதுங்க. எங்கே தான் ஹீரோ இளவரசி கிட்ட மொத்த உண்மையும் சொல்லிட்டானு, சேமிச்சு வச்ச எல்லா உணவும் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்றது யோசிக்கிறதுக்குள்ளேயே வெளியிலிருந்து வெட்டுக்கிளிங்க கூப்பிட்டு பார்த்துட்டு எங்களை மதிக்கலைன்னா மிதிப்பட்டே சாவுங்கன்னு எல்லாமே கூட்ட உடச்சிக்கிட்டு இவங்க இடத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த வெட்டுக்கிளிகளுக்கும் எறும்புகளுக்கும் என்ன பிரச்சனைனா அதுங்க இருக்கிற இடம் தான் பிரச்சனை. அதுக்காக தான் காம்ப்ளிமெண்ட்டாக அதுங்களாம் உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால போராடி ஜெயிக்க முடியாதுன்னு காலங்காலமாக இந்த எறும்புக்கு அந்த வெட்டுக்கிளிங்களுக்கு அடிமைகளாக பருவ காலத்துக்கு தேவையான எல்லா உணவுகளையும் ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. அந்த வெட்டுக்கிளிகளோட கூட்டத்துக்கு தலைவனாக ஒன்று செயல்பட்டு வருது. அதுதான் எல்லாத்துக்குமே மூலதனம், சாப்பர் த ஹாப்பர், இந்த கதையோட வில்லன். அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுக்கறதுக்காக வச்சிருந்த சேமிச்சு வச்ச உணவுகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு குறிப்பிட்டு ஹீரோவால தான் காரணம் காட்டி சொல்லியுமே அந்த வில்ல வெட்டுக்கிளி கேட்கவே இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பதிலாக தானே எங்களை தவிர்த்து எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்க விடாமல் பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். மழை காலம் வர வரைக்கும் மறுபடியும் அயராமல் விதைகளையும் பழங்களையும் கலெக்ட் பண்ணுங்க. அடுத்த முறை மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இதை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணாலும் எறும்பு கூட்டத்துக்கு சுத்தமாக உணவு இல்லாமல் போயிடும்னு முடியாதுன்னு இளவரசி மறுத்து பேசின மறுகணமே திடீர்னு கோவம் அடைஞ்ச வெட்டுக்கிளி வில்லன், ஓ உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு அவன் கூட்டத்தில் உள்ள ஒரு பலசாலியான வெட்டுக்கிளியை வச்சு எல்லாரையும் பயமுறுத்துறான். இதை கண்டு எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க, இன்க்ளூடிங் பிரின்ஸ் கூட. அப்போதான் ஹீரோ இதுக்கு மேலே பொறுத்து இருக்கிறது நல்லதில்லைன்னு கூட்டத்திலேருந்து வெளியே வந்து இங்கே பாரு எல்லாத்தையும் நிறுத்துன்றான். அவ்வளோதான், இவன் ஆத்திரத்தில் பேசின அந்த ஒரு வார்த்தையினால ஆல்ரெடி இருந்த ஆர்டரே மாறி போயிடுச்சு. ஆமாம், அவங்கள மழை காலம் முடிவு இருந்தேன்னு விதைகளை கலெக்ட் பண்ண சொன்னேன். இல்லை, மழை காலம் முடிஞ்சு மரத்துலேருந்து ஒரு இலை விழுற வரைக்கும் எல்லா விதைகளையும் பழங்களையும் சேமிச்சு அடுத்த முறை 2 மடங்கு கொடுங்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் ஊற்றின கணக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை சேர்த்து விட்டு போயிட்டான் ஹீரோ. அதிக பிரசங்கித்தனமாக மறுபடியும் பண்ணத தப்புனால தென் அந்த வெட்டுக்கிளிங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த எறும்பு கூட்டங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுதுங்க. அப்பவும் ஹீரோ மனம் தளராம அவனுக்குள்ள இருந்த ஒரு ஐடியாவை எடுத்து சொல்றான்.
இங்கே பாருங்கள், நான் பண்ண தப்பை நானே சரி பண்ணிடுறேன், அதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க. நான் போய் தேடி பிடிச்சி நம்மளை விட பெரிய சைஸில் இருக்கிற பூச்சிகளை கூட்டிகிட்டு வந்தேன்னா அந்த வெட்டுக்கிளிகளை அசால்ட்டாக அடித்து துவம்சம் பண்ணிடலாம். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்டப்போ அதுங்க ஃபஸ்ட்டு வேணான்னுருச்சு. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், நீங்கள் சப்போர்ட்டெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, என்ன அமுச்சு வச்சா போட்டு போதுன்னு சொன்னதும் சரி இதை விட்டாலும் நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு ஹீரோ துரத்துறதுக்காக வேறு வழி இல்லாமல் ஹீரோயினில் வரிசை பர்மிஷன் கொடுத்து அமுச்சு விட்டா. சரியாக போச்சு, எங்கேயோ போய் தொலைகிறான். அதுக்குள்ளே நாம அந்த வெட்டிக்கிழங்கு கேட்ட மாதிரி உணவு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதுங்கன்னு பின்னாடி வரப்போகிற விபரீதம் தெரியாமல் ஹீரோவை அமுச்சு விட்டாங்க. தென் கட் பண்ணால் சர்க்கஸ் கூட்டத்தில் வேலை பார்க்குற சில பூச்சிகளை காட்டுறாங்க. அங்கே பொதுவாக ஆடியன்ஸாக வரக்கூடிய ஈக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக பூச்சிகள்லாம் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி வித்தை காட்டிட்டு இருக்குங்க. அந்த அன்னைக்கு ஷோவில் என்னமோ ஒரு ஸ்பைடரும் வந்து சண்டை போடுற மாதிரி காட்சி அளிக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்த ஈக்களுக்கு டென்ஷன் ஆகி போயிடுச்சாட்டங்க. இன்னைக்கு ஷோ ஒன்றும் சிறப்பாக போகலையே அப்படின்ட்டு, என்னடா இது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் கிளம்புறோம், எல்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா, ஒழுங்காக எங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு அந்த சர்க்கஸோட மேனேஜர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ செலவு பண்ணி அந்த காசை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? சரின்னு அந்த மேனேஜர் பூச்சியும் அதோட க்ரூவில் உள்ள அத்தனை திறமையான பூச்சிகளை வச்சு அதுங்களை கவர் விதமாக என்டர்டெயின் பண்ண பார்க்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷோவை நடத்தி இதுங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சுங்க. ஆனால் அந்த ஈக்களுக்கு அதுங்களுக்கு தகுந்த என்டர்டெயின்மெண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதான் இதெல்லாம் வேலைக்காகுதுன்னு முன்னையே சொன்னோம்ல, ஒழுங்காக காசு கொடுங்க, நாங்கள் இடத்த விட்டு கிளம்புறோன்னு டென்ஷன் அதுக்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்து கடைசியில் அந்த இடத்த விட்டு கிளம்புற நேரத்தில் இந்த மேனேஜர் பூச்சி என்ன பண்ணிடுச்சு, ஒரு விபரீத முடிவு எடுத்து இதுதான் ஒரே வழி, இது பண்ணால் சரியாக இருக்கும்னு ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா உயிர் போறக்கூடிய ஒரு டாஸ்க்கை எடுத்து புதுசாக இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு என்டர்டெயின் ஆகி நிறைய ஆடியன்ஸும் வருவாங்க அப்படின்னு இதுவரை ட்ரை பண்ணாத ஒரு சர்க்கஸ் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுது. இதில் உயிர் போகக்கூடிய ரிஸ்க் இருந்துமே ஆடியன்ஸ்க்காக அதையே ட்ரை பண்ண துணிஞ்சு எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் க்ரூவில் இருந்த 2 சின்ன பக்ஸ் பண்ண எரர்னால எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கல, ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாகவே ஷோ முடிஞ்சிருச்சு. பாவம் இதில் அந்த மேனேஜர் தான் அதுங்க பண்ண கூத்தில் ஃபயரில் பஸ்பம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல பயங்கர கலவரம் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் அந்த மேனேஜர் பூச்சி, உங்களை நம்பி நான் பண்ணியிருந்தேன்னா என் உயிரே போயிருந்திருக்கும், அதிர்ஷ்டவசமாக ஏதோ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு தவறுதலாக பண்ண அந்த தப்புக்காக மொத்த குரூப் மெம்பர்ஸையும் வேலையை விட்டு தூக்கிடுச்சு. ஒரு பக்கம் ஹீரோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆட்களை தேடி அப்படியே ஊர்களை நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பாரில் தைரியமாக சண்டை போடக்கூடிய பெரிய பெரிய பூச்சிகளை பார்க்குறான். அப்பாடா, இதுதான் சரியான இடம், நம்ம இந்த இடத்துல போய் ஆட்களை பிடிச்சோம்னா அந்த வெட்டுக்கிட்ட இருந்து அசால்ட்டாக நம்மளோட இனத்தை காப்பாற்றிடலான்னு உள்ளே வந்து அவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆட்களை தேட ஆரம்பிக்கிறான். அங்கே தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சர்க்கஸில் வேலை பார்த்த அந்த குரூப் மெம்பர்ஸு வேலை இழந்த சோகத்தில் வெறுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எல்லா பிரச்சனையும் யாரால் நடந்ததுன்னா ஆடியன்ஸாக வந்திருந்தா அந்த ஈக்களால் மட்டும்தான். அதுங்க அங்கே மட்டும் பண்ண டார்ச்சர் பத்தாமல் இவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி பார்லி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுங்கெல்லாம் அங்கே சர்க்கஸில் நடந்ததுக்கே கொலகாண்டில் இருந்ததுங்க. என்ன பண்ணுறதுன்னு தான் சோகத்தை மறக்க பார்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனால் வந்ததுலேருந்தே அதுங்களும் வம்பில் இருக்கிற தோனியில் பேச ஆரம்பிச்சதும் கூட்டத்தில் இருந்த லேடி பக்குக்கு மட்டும் இவ்வளோ தான் கோவம்னு இல்லை. ஆமாம், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ பிரச்சனை பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு பொறுத்தது போதுன்னு ஸ்பாட்லேயே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் அந்த ஈக்களும் ப்ரிப்பேர்டா அதுங்க கூட சண்டை போட கொஞ்சம் பெரிய ஈயை கொண்டு வந்துருச்சு. அப்போ தான் லேடி பக் ஐடியா போட்டு சைஸில் பெருசாக இருந்தாலும் நீங்கள் சில்லறை வாங்குறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு அந்த பார் இருக்கிற இடமே ஒரு சின்ன டின் கேனில் நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லைன்னு லேடி பக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு அதோட கூட்டத்துக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி டின்னுக்குள்ளே வச்சுட்டு இருந்த அந்த பாரை ஒரு உழுக்குனதும் ஒரு பக்கமாக சேர்ந்து உருட்டில் உள்ளே இருந்த அத்தனையும் மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ளே வந்து பார்க்குறான். குடிக்க வந்த பூச்சிலேருந்து சண்டை போட கூட வந்த பூச்சி வரைக்கும் எல்லாமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு மயங்கிருச்சுங்க, எக்ஸப்ட் இந்த சர்க்கஸ் குரூப் பூச்சிகளை தவிர. இதை பார்த்து தான் அப்பவே ஹீரோ முடிவு பண்ணிட்டான், இவங்க தான் நம்ம இனத்தை காப்பாற்றுறதுக்கு சரியான ஆட்கள். அசால்ட்டாக சண்டை போட வந்த அத்தனை பூச்சி முடிச்சு விட்டாங்க. பயங்கரமான வாரியர்ஸ் ஆட்டங்குதுன்னு. இதோ பாருங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இவன் ஓப்பனாக சொன்னதும் அதுங்களுமே வேலையை விட்டு வந்ததுனால எங்கள் ஓனர் பேர் கேட்டுருவானோன்னு சர்க்கஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லலை. கேட்ட ஹீரோக்குமே இதுங்கெல்லாம் சர்க்கஸ் கூட்டத்தை சேர்ந்த பூச்சிங்க, வாரியர் செல்லுன்ற விஷயம் தெரியாது. ஸோ 2 குரூப்ஸ்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் மீட்டிங் முடிஞ்சு அதுங்களும் இவனுக்கு உதவி பண்ண ஒத்துக்குச்சிங்க. உடனே ஹீரோ டைம் மிஸ் பண்ணாமல் அந்த டீமை கூட்டிகிட்டு அவனோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த பக்கம் அந்த எறும்புங்க வாழ்ந்துட்டு இருக்கிற தீவில் விதைகளை சேமிக்கிறன்ற பேரில் வெயிலில் காஞ்சி கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஏன்னா அதுங்களோட கணக்குப்படி சம்மர் சீசனுக்குள்ளே டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் அந்த வெட்டுக்கிளிங்கிட்டுங்கிறது இதுங்களோட உயிரை காப்பாற்றிக்க முடியும்னு. பட் ஒன்ஸ் அங்கே ஹீரோ அந்த டீமை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு தான் அங்கே எல்லாருக்குமே ஆச்சரியம். நல்லா சைஸில் பெருசாக புது ஆளுங்களெல்லாம் வந்ததை கண்டு எறும்புகள்லாம் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிச்சிங்க. அப்புறம் தான் ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி எல்லாருக்குள்ளும் தைரியம் வர வைக்கிறான். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு கொடுத்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னதும் இளவரசிக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோவால் எப்படி இது முடிஞ்சதுன்னு. அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்கள வரவேற்கிற விதமா சின்னதாக ஒரு வெல்கம் போர்ட்ரேட் மாதிரி இலைகளில் படங்களை வரைஞ்சி அதில் வந்திருக்கிற இந்த பெரிய பூச்சிங்கள்லாம் சேர்ந்து எறும்புகளோட பரம எதிரிகளான அந்த வெட்டுக்கிளிகளை கொல்ற மாதிரி சித்தரிக்கப்பட்ட படத்தை பார்த்ததும் அப்போதான் இந்த டீமுக்கு விஷயமே தெரிய வருது. அட கடவுளே, நம்மளை தப்பா போர்ட்ரேட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டானுங்கப்பா, நம்மளாம் சேர்ந்து இவங்களோட இனத்தை காப்பாற்ற வந்த வாரியர்னு நினச்சிட்டு இருக்கானுங்க போல, நம்ம ஒரு டான்ஸ் குரூப்ன்றது இவங்களுக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்கானுங்கன்னு
சரி விஷயத்த சொல்லிட்டு இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா சந்தோஷத்துல அந்த எறும்பு கூட்டத்துக்கு தலைகால் புரியல. இளவரசியும் இப்படி ஒரு டீமை கூட்டிட்டு வந்து ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு இது எப்படி உன்னால சாத்தியமாச்சுன்னு 2 வார்த்தை அவனையும் பேச சொல்றாங்க. அப்படி அதை பத்தி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த டீம்ல இருந்த ஸ்பைடர் ஒன்று ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லுது. எப்பாடே நீ எங்களை வாரியர்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்ட, நாங்க ஒரு வெத்து வேட்டுறா சர்க்கஸ் குரூப், வித்த காட்ட தான் தெரியும், வாளில் சண்டையெல்லாம் போட தெரியாது. அதனால விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், நாங்கள் இடத்த விட்டு காலி பண்ணுறேன்டா சாமின். அவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது, அட கொடுமையே இவனுங்களாம் சர்க்கஸ் கோஷ்டியா அப்படின்னு. இருந்தாலும் இப்போ இவங்க திடீர்னு அந்த முடிவு எடுத்ததுனால ஹீரோவால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தோம்னா அப்புறம் ஹீரோவை முடிச்சே விட்டுருவாங்க. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷத்துலேயே அவங்கள போய் தடுத்து நிறுத்தி கன்வின்ஸ் பண்ணி அவங்களை எங்கே இருக்க ட்ரை பண்ணுறான், வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வழி கண்டுபிடிக்கலாமான்னு. ஆனால் அவங்கள அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆகணும், எங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் விடாப்படியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள என்னாச்சுன்னு வந்து கேட்டப்போ ஹீரோ அவளை சமாளிக்கிறதுக்கு போன கேப்பில் இந்த பக்கம் இதுங்கெல்லாம் இதுதான் கேப்புன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குதுங்க. இதெல்லாம் டாப் சீக்ரெட்டு, உங்களுக்கு சொன்னால் புரியாது, இவங்களுக்கு அக்காமடேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், போய் நான் பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்த விட்டு பறந்து போகிறதுக்குள்ளேயே பதமாக பிடிச்சி, அடைய புரிஞ்சுக்கங்கடா, நீங்கள் இல்லைனாலும் அங்கே வேறு வழி இல்லை, தயவு செஞ்சு கூட வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் எப்படியாவது இந்த பிரச்சனை சரி பண்ணிடுறேன்னு அங்கே நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற நேரத்தில் சத்தம் கேட்டு ஒரு பறவை கிட்ட மாட்டி மொத்த பேரும் செத்துருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ். பல போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற திறமை வெளியே வந்து கடைசியில் அவ்வளோ சின்னதாக இருக்கிற இன்செக்டாக இருக்கிற இவங்க அசால்ட்டாக அந்த பெரிய பறவை கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. அப்போதான் அந்த சர்க்கஸ் கூட்டத்துக்கு ஒரு விஷயம் தெரியுது, அட நம்மளால இதெல்லாம் முடியுமான்னு. இப்படி அந்த பேராபத்தான அந்த பறவை கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா அந்த எறும்பு கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு கேப்பபிள்னு ஒன்ஸ் அந்த எறும்பு கூட்டமெல்லாம் சேர்ந்து இவங்களை பாராட்ட ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒத்துக்கிறது இவங்களுக்கு மனசு வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் எறும்பு கூட்டத்துக்கு இவங்க ஒரு சர்க்கஸ் கோஷ்டின்றது தெரியாது. ஹீரோவும் எப்படியும் இவங்களை சமாதானப்படுத்தியாச்சு, அதனால என்னத்தை கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த கட்ட பிளானா அந்த வெட்டுக்கிளிகளை மொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்காக இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. பொதுவாக உணவு சங்கிலியில் எறும்புகளுக்கு வெட்டுக்கிளி உணவாக இருக்கோ இல்லையோ, பறவைகளுக்கு வெட்டுக்கிளி ஒரு சிறந்த உணவு தானே. அந்த ஒரு விஷயத்தை ஹீரோ கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான். அதனால அந்த வெட்டுக்கிளிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே வழினா நம்ம அந்த பறவை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கணும். கரெக்டாக அதுங்க நம்ம கூட்டத்துக்கு வரப்ப அதை வச்சு மிரட்டினோம்னா அதுங்கெல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதுதான் பிளான்னு சொன்னதான் இளவரசியும் சரின்ட்டு அதுங்களோட ஆளுங்களை அனுப்பி அதுக்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. மரக்குச்சிகளையும் இலதலைகளையும் பயன்படுத்தி அந்த பறவை மாதிரி ஒரு உருவமைப்பை கொண்டு வந்து அவங்களோட கூட்டுக்கு மேலே உள்ள மரத்தோட பொந்தில் அதை வைக்கிறாங்க. ஆகிய அந்த வெட்டுக்கிளிங்க இவங்களை தாக்க வரப்ப இதை வச்சு அதுங்களை மிரட்டி ஓட விட்டுறலான்னு. ஸோ இப்படி இந்த பக்கம் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க, மறுபக்கம் அந்த வெட்டிகளுங்க விஷயம் தெரியாமல் அதுங்களோட இடத்துக்குள்ள பார்ட்டி மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்பாவி பூச்சிகளை பிடிச்சி ஃபன் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணி விளையாடிட்டு இருக்குங்க. அப்போதான் கூடி சீக்கிரம் மழை காலம் வரப்போகிறத பற்றி வில்லனான ஹாப்பர்கிட்ட ஒரு வெட்டிக்கிளி சொல்லுது. பதிலுக்கு வில்லன், ஆல்ரெடி நமக்கு தேவையான சாப்பாடு இப்போ இருக்குது, அதனால் நம்ம போய் எறும்புகளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுங்க சேமித்து வைக்கட்டும், சீசன் கிட்ட நெருங்குறப்ப பொறுமையாக போய் வாங்கிக்கலான்னு சொல்ல, இதை கேட்ட வில்லனான ஹாப்பரோட அண்ணன் வெட்டுக்கிளி, தம்பி நீ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா, ஆனால் அதுதான் முட்டாள்தனம். லாஸ்ட் டைம் நம்ம அந்த எறும்பு கூட்டத்துக்கிட்ட பேசினப்பவே ஒரு எறும்பு நம்மளை எதிர்த்து பேசிச்சு, ஞாபகம் இருக்கா? நீ வேற இப்போ எக்கச்சக்க கேப்பை விட சொல்கிற, அதுக்குள்ளே அந்த எறும்புங்கள்லாம் இனத்தில் பெருகிருச்சிங்கன்னா அப்புறம் அதுவே நமக்கு டேஞ்சரஸாக வந்து நிற்கும். அதனால் அதுங்களை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னா அப்பப்போ அதுங்களை போய் பார்த்தாகணும். அதனால் என்னோட கருத்து என்னன்னா, அதுக்கு மேலே நீ ஒரு கண்ணு வச்சிருக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லுது. கட் பண்ணால் எறும்புகளோட தீவு பகுதியில் ஒரு அலாரம் சத்தம் கேட்குது. அகைன் அந்த வெட்டுக்கிளிங்க கூட்டம் இவங்களோட இடத்த நோக்கி வர மாதிரி எதிரி வந்துட்டாங்கன்னு எல்லா எறும்புகளும் பேட்டலுக்காக தயாராக ஆரம்பிக்குதுங்க. ஆனால் விஷயமே என்னன்னா, அங்கே வந்து அது வெட்டுக்கிளிகளே இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த சர்க்கஸ் கூட்டத்தோட இன்சார்ஜ் ஆன தான் அது. சடனாக அது கொண்டு வந்து நிறுத்தின வண்டியில் இவங்க 5 பேரோட ஃபோட்டோ இருந்ததை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஷாக். ஏன்னா மற்ற எறும்புகளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இனிஷியலாக அப்படியே மறைச்சிக்கிச்சு சமாளிச்சிட்டான். ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஒன்ஸ் அந்த சர்க்கஸ் கூட்டத்தோட மேனேஜர் அவங்களோட ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணதும், இங்கே பாருங்கடா அவங்களுக்கு என்ன குறை வச்சேன், வாங்க மறுபடியும் சர்க்கஸில் சேர்ந்துக்கோங்க, அதிகமாக சம்பளம் போட்டு கொடுக்குறேன், அன்றைக்கி உங்களை அடித்து துரத்துனது என்னோட தப்பு தான், ஆக்சுவலாக அன்றைக்கி நீங்கள் பண்ண அந்த விஷயத்தினால தான் நான் ஃபேமஸே ஆனேன், அதனால் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, வாங்க நம்ம இடத்துக்கு போகலான்னு சொன்னது தான் மொத்த விஷயமும் எறும்பு கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்தியா, இந்த ஹீரோ நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறான். போய் இவனுக்கு ஆளே கிடைக்கலையா, போய் ஒரு சர்க்கஸ் கூட்டத்தை உதவி கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஆக்சுவலாக இவனை நம்பி நம்ம அதுங்களை எதுக்கிறதுக்காக பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். கடைசியில் இப்படி என்ன ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அந்த வெட்டிக்கிளிங்க வரதை நினச்சி இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அவங்க இப்படி புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரியே வில்லன் ஹாப்பரும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறான். அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க சேமிச்சு வச்ச விதைகளும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த வெட்டுக்கிளி ஒழிச்சு கட்டுறதுக்காக பறவை மாதிரி உருவத்தை செஞ்ச நேரத்தில் இவங்களால அந்த சீட்களை சேமிக்க முடியல. அப்போ தான் வில்லன் ஹாப்பர் நினச்சி பார்க்குறான், அவனோட அண்ணன் சொன்னது சரியா போச்சுன்னு. சரி ஓகே, இப்போ எல்லாருக்கும் கடைசியாக ஒரு முடிவு சொல்கிறேன். இன்னிலிருந்து உங்களோட சுதந்திரம் மொத்தமாக பறிபோக போகுது, உங்களோட வாழ்நாள் முழுசும் எங்களுக்கு விதைகளை சேமித்து வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்க போகுதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியல. 2 குரூப்புக்கு இடையில அப்படி ஒரு அமைதி.
ஏன்னு பார்த்தா அப்பதான் ஹீரோவோட டீம் வச்சிருக்கிற பிளான் அங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. பதிலுக்கு ஹீரோ, ஓ பேசி முடிச்சிட்டியா, இப்போ எங்களோட டேர்ன் அப்படின்னு முன்னாடியே ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்ச மாதிரி கடைசியில் விஷயம் போகும்னு பார்த்தான். ஆனால் ஆரம்பத்தில் அந்த சர்க்கஸ் கூட்டத்தில் ஏற்பட்ட மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இனிஷியலாக அந்த பறவை உண்மைன்னு நினச்சி ஃபேக் பேர்டுன்னு தெரியாமல் பயந்த வெட்டுக்கலிங்க ஒன்ஸ் இன்சிடென்டெல்லாம் அது எரிய ஆரம்பிச்சதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு இவங்களை மிரட்டுறதுக்காக தான் இவரோட திட்டத்தை செயல்படுத்த பார்த்துச்சிங்கன்னு. அப்புறம் ஹீரோவை பிடிச்சி அடிச்சு உதச்சி, ஓ இவன் இருக்கிற தைரியத்தில் தான் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களா, இவனை ஒழிச்சு கட்டிட்டா நீங்களாம் அந்த ஆட்டம் போடுவீங்களா அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் காலில் மிதிச்சு ஹீரோவை அடிச்சு கொள்ற நேரத்தில் இதுவரை எறும்புகளுக்கு இல்லாத ஒரு தைரியம் உருவாகுது. ஏன்னா ஒரு எறும்பு கூட்டம் எண்ணிக்கையில் மட்டும் ஒற்றுமையாக இருந்தால் போதாது, எண்ணத்துலையும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை காட்டுற விதமாக கடைசியாக எல்லா எறும்புகளும் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒன்று சேர்ந்து பல சிக்கலான போராட்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி அவங்களோட இனத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள இத்தனை வருஷமா அந்த பயத்தை வெளிக்கொண்டு வந்து ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த போர்ல அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்க. தென் இதுல அந்த ஹாப்பர் வில்லனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பறவை வச்சு அவனை பயமுறுத்துன்னு தான் நினைச்சான். ஆனா அங்க அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது என்னன்னா, அந்த ஒரிஜினல் பறவையாலே கடைசியில் ஹாப்பர் வில்லனோட கதை முடியும்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். அப்புறம் என்னாச்சு, எறும்புகளோட ஆதிக்கத்தில் எறும்புகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிச்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Voice on Voice Over. See you guys.